வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ரெட்ரோ டைட்டில் டீசர் அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பூஜா ஹெக்டே அப்பா ரொம்ப நாள் ஆகுது பீஸ்டுக்கு அப்புறம். So simple. பாரா கோபம் கம்மி பண்ணுது. சூர்யா சிம்பிளா இருந்தாலும் மாசா இருக்கு. என் அப்பாவோட வேலை பார்க்கறது நீயோட விடுது. லாங்குவேஜ் பாத்தியா? நல்லா அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கிளறி ரவுடித்தனும் எல்லாத்தையும் நொடியோட விட்டுடுது. நம்ம பழைய சூர்யா பார்க்க போறோம்னு நினைக்கிறேன். சிரிக்க சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுது. ஐயோ இதுதானே எதிர்பார்த்தோம். என் பொறுப்புக்கான பர்பஸ் உன் பாஷையில் சொல்லணும்னா என் தம்மம். இனி காதல், பரிசுத்த காதல். அப்ப பாக்குற சூர்யா மாதிரியே இருக்குங்க அந்த ஃபேஸ். கெட்ட ஒரு வாட்டி ஒரு மாதிரிறாரு. அது மட்டும்தான் கட் அண்ட் ரைட்டா சொல்லிக்கிடுது. இப்போ நீ சொல்லு, கல்யாணம் பண்ணிக்கலாமாடி? நல்லா மெச்சூரான இடத்துல தான் கல்யாணமே பண்றாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா வேற மாதிரி இது. ஒரு கருப்பு பக்கம் பின்னாடி இருக்கு. சம்பவம் இருக்கு. சூப்பரா இருக்கு டீசர். எனக்கு சூர்யா சார் பார்த்ததுமே எனக்கு மிஸ்ஸல் ஆயிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஃபேஸ் பழைய சூர்யா பார்ப்போம்ல அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் ரொம்ப கியூட்டா இருந்தாருங்க இந்த இதுல. ஏன்னு தெரியல, வழக்கமா பார்க்கறத விட ரொம்ப எங்க நம்ம அந்த பழைய டைம் பார்ப்போம்ல சூர்யா அந்த மாதிரி பார்த்த மாதிரியே இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. எனக்கும் அதே தாங்க. பார்த்தனே அந்த லுக்கு பார்த்தனே அவ்வளோ பிடிச்சி போச்சு. ரொம்ப சிம்பிள், அது நார்மல் லுக்கு, ஆனால் அது அழகா இருக்கு. அது பழைய சூர்யா, அதை இவங்க சொன்ன மாதிரி பழைய சூர்யாவை பார்த்த மாதிரி இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த கெட்டப்பில். எப்பவுமே நிறைய கெட்டப் இப்போ வித்தியாசமாக வராரு, பட் இது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கெட்டப். அந்த பிளாக்ல தாடி இப்படி லைட்டாக இப்படி வச்சுட்டு ஒரு நார்மல் ஹேர் ஸ்டைலில் வந்தாலே மாஸாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அந்த ஒரு அந்த அந்த போர்ஷன் மட்டுமே ரசித்து பார்க்குற மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்தது. அந்த ஸ்லாங் ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் அந்த உக்காந்துக்கிற அந்த ஸ்டைலில் அது கார்த்திக் சுப்ராஜ் சார் படம்னா கண்டிப்பாக அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஹீரோக்கே ஒரு தனி லுக்கு, ஒரு கெத்து கொடுப்பாரு கார்த்திக் சுப்ராஜ் சார். ஸோ அதெல்லாம் இந்த ஊருக்கு அந்த உக்காந்த சீன்லேயே எனக்கு அப்படி ஃபீல் ஆச்சு. சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஹீரோயின் பார்த்தா டைலாக்கே இல்லை, வெறும் ரியாக்ஷன். அது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. முகம் அவ்வளோ அழகாக நடிக்குது. இது நான் எதிர்பார்த்தது. ஒரு ஹீரோயின் கிட்ட எப்பவுமே வந்து உடனே வந்து எமோஷனல் டைலாக் பேச அப்படி இல்லாமல் அது லிசன் பண்ணாங்க. அது அந்த ரியாக்ஷனில் அவ்வளோ அழகாக புரிஞ்சது. அந்த லவ் அழகாக தெரிஞ்சது. அவ்வளோதான். சிம்பிளாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஆழமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஒரு பர்டிகுலர் சீன் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. ஆனால் எனக்கு இது பார்த்தோம் திடீர்னு அந்த ஆயுத எழுத்து சூர்யா அந்த இது ஞாபகம் வந்துச்சு. ஏன்னு தெரியல, அந்த லுக்கு பார்த்ததுமே எனக்கு அங்கே போயிடுச்சு ஞாபகம். ஏன்னா அதுலேயும் கொஞ்சம் அப்படி தானே இருப்பார், டஃப் அண்ட் டஃப்பாக ஒரு மாதிரி இருப்பாரா. ஸோ இது பார்க்கவே எனக்கு அது ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த கெட்டப் பார்த்தோன்னே ஒருவேளை அப்பா பையன் அப்படி போகுமா நினச்சேன். இல்லை, ஹீரோயின் அதே தான். அந்த கெட்டப்லேயே அவங்களே தான் வந்தாங்கன்றப்போ ஓகே, ஒரே ஆள் தான், உள்ளுக்குள்ளே ஒரு மிருகம் இருக்குது அப்படின்ற மாதிரி காமிச்சது. அந்த கெட்டப் பார்த்தா ரொம்ப ஆக்ரோஷமாக எல்லாமே அடிதடி அப்படி இருக்குது. இது ஓவர் மெச்சூராக இருக்குது. அந்த மீசை இப்படி எறா மீசை அப்படி வச்சுட்டு இருக்கிறது வேற ஒரு கேரக்டரு. இங்கே எல்லாத்தையும் விட்டு அப்படி வந்த ஒரு கேரக்டராக இது தெரியுது. ரொம்ப மெச்சூராக இருந்தது. இப்போ தான் கல்யாணம் பற்றியே பேசுகிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கலான்னும் போது எனக்கு இன்னும் ஷாக்கு. ஓ இனிமேல் தான் பண்ணவே போகிறீங்களா அப்படின்ற மாதிரி. நல்லா இருந்தது. ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சுங்க இந்த டீசர் பார்க்க. ஏன்னா ரொம்ப நாள் மிஸ் ஆகியிருந்தார், வரல அப்படின்னு அது ஒரு படம் கொடுத்தாரு. இப்போ கங்குவா கொடுத்தாரு. அதுவும் நிறைய நெகட்டிவ்ஸ் வந்துச்சு. ஆனாலும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சூர்யா சாரே இவ்வளோ நாள் இருந்த ஒரு ஆக்ட்ரஸ் திரும்ப வராங்க, திரும்ப ஒன்று பண்ணுறாங்கன்னும் போது அது என்னதான் நெகட்டிவ் இருந்தாலும் திரும்ப திரும்ப அவங்க வரும்போது நமக்கு அந்த சேம் ஃபீல் தான் இருக்குது. ஒரு சந்தோஷமாக தான் இருக்குது.
அதாவது எனக்கு அதான் அந்த டபுள் மைண்டடாக இருந்தேன் நான். ஒருவேளை அப்பா பையனை, ஏன்னா அது ஓல்டு சூர்யா, ஓல்டு கெட்டப், ட்ரெஸ் எல்லாமே ஓல்டு காஸ்டியூம்ன்றப்போ நைஸ் ஆகாதா? அது அந்த சூர்யா வேற, இந்த சூர்யா வேற அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஹீரோயின் வச்சு பார்க்குறப்போ அதே இதுல இருந்தா அப்படியே ஃப்ளோவாக அது போயிட்டு இருக்க மாதிரி இருந்தது. பார்க்கலாம், கதை என்னன்னு தெரியல, ஆனால் சத்தியமாக தெரியல எதை நோக்கி போகும் தெரியல. அது கேங்ஸ்டரா, அதுவா இதுவா எதுனே தெரியல. பட்டு டபுள் 2 சூர்யாவை பார்க்கலாம், டபுள் டமாக்கா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பார்க்கலாம், வெயிட்டிங். இதுக்கும் அதே தான் சொல்கிறேன். ஏற்கனவே ஒரு படத்தில் பெருசாக ரொம்ப இதாகிடுச்சு, அதெல்லாம் விட்டுருவோம். விட்டுட்டு இங்கே கார்த்திக் சுப்ராஜ் அவர் டைரக்ஷன்றப்போ நம்ம அந்த கலைஞர் அதுக்கு அதை நோக்கி வந்தோம், அவ்வளோதான். திரும்ப அதை வச்சே கம்பேர் பண்ண வேணான்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஏற்கனவே இப்போ தான் ரொம்ப அடிபட்டு ரொம்ப பண்ணியாச்சு. அது அவரே ரொம்ப நொந்து தான் இருப்பார். பட் இங்கே பார்க்குறப்ப திரும்ப எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு அந்த ஃபீல் எதுவுமே கொடுக்கல. திரும்ப எதுவும் ஊற்றிக்குமா அப்படின்ற எந்த ஃபீலுமே எனக்கு கொடுக்கல. இது எனக்கு புதுசாக இருக்குமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப சிம்பிளாக இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தாம் தூம்னு இருந்தால் தான் எனக்கு டவுட்டே வரும். சிம்பிளாக இருந்தால் தான் அங்கே ஏதோ ஒன்று பெருசாக இருக்குன்னு எனக்கு தோணும். ஸோ அந்த ஃபீல் எனக்கு இந்த படம் கொடுத்தது. எல்லாருமே ஆனா அடுத்த கம்பேக்கு தாங்க வெயிட் பண்றாங்க. பெருசா யாரும் கம்பேர் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அடுத்த படத்துக்காக தான் எல்லாரும் வெயிட்டிங்ல போவாங்க. ஸோ நம்மளும் அப்படித்தான். ஸோ ட்ரைலர் ட்ரீசர் வரப்போயே நம்மளுக்கு கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிடும். இது ரொம்ப தூரம் அது தெரிஞ்சிடும். அது பார்க்குறப்ப விஷுவல் பார்க்குறப்ப என்னன்றது தெரிஞ்சிடும். எதுவுமே காட்டாமல் அப்படி ஒரு மேலோட்டமாக இருந்தாலே இல்லை ஏதோ இருக்குது அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஓகேப்பா ரெடி ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஓகேங்க, எங்களை வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.